பரவாயில்ல, நம்ம நினச்சதோட கேக் நல்லாவே வந்திருக்குது. இன்னைக்கு சத்யாட்ட கொண்டு போய் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட வேண்டியதான். என்னது, அவளை கேக் நல்லா வந்திருக்கா? அவளை பார்த்து நான் ஒவ்வொன்று செஞ்சேன் நானும். எனக்கு மட்டும் கேக் கருகி போச்சு, அவளுக்கு நல்லா வந்திருக்குங்கிறா. ஒருவேளை நம்ம நல்லா செய்யக்கூடாது செய்வனது வச்சிட்டாலோ? என்ன தேவி, உன் கேக் எப்படி வந்திருக்கு? ஐயா பெரிய பொண்ணு, சூப்பரா வந்திருக்கு பாத்துக்க. நீ எல்லாம் பார்த்து வச்சுக்க ஆச்சரியப்பட்டு போவ. நீ போ, நான் பின்னாடி என் கேக் டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வரேன். அதான் கருகுன வாழை தெளிவாக வருதே, எப்படி பொய் சொல்கிறா பாருங்க. சரி தேவி, அப்போ நான் முன்னாடி போகிறேன். நீ உன் கேக்க பெருசாக டெக்கரேஷன் பண்ணி கொண்டு வானே. எங்கிட்ட இருந்து டெக்கரேஷன் பண்ண இந்த கேக்கு தான் கருகி போச்சு. ஐயோ, இது எப்படி நான் மற்றவங்க முன்னாடி போய் சொல்றதுன்னே தெரியலையே. சொன்ன அந்த பெரிய பொண்ணு ரொம்ப பேசுவாளே. அவளே இறங்கி வந்து சொன்னான், இந்த சண்டையெல்லாம் நமக்குள்ள வேண்டாம்னு சொல்லிட்டு. நான் வாயை வச்சுட்டு சும்மா இருக்கேனா? சரி, இப்படி நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. அப்புறங்க வீட்ல மாமா பிள்ளைங்க எப்படி இருக்காங்க? பிள்ளைங்க கையோட கூட்டு வந்திருக்கலாம்ல, அதுல மட்டும் ஒத்தையில எடுத்து வந்திருக்க. ஆமா, அது ரெண்டும் அப்படியே பச்சை பிள்ளைய தூக்கி இடுப்புல வச்சு கூட்டு வரதுக்கு. அந்த எருமாடு வர மாட்டேங்குது, ரெண்டு பேரும் நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கு. ஆனா ஆமாக்கா, இங்க இதுகளுமே அப்படிதான் பண்ணுங்க. என்னையாரும் செல்ல செல்ல நோண்டிக்கிட்டு இருக்கா. செல்லுல என்னதான் இருக்கோ தெரிய மாட்டேங்குதுப்பா. நமக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ண, காலம் ரொம்ப கெட்டு போயிடுச்சு. தானாக்கா, நான் வந்துட்டேன். என்ன பெரிய பொண்ணு, ஒரு வேளை கேக் செஞ்சிட்டீங்களா? அம்மா தேவி எங்க? நீ மட்டும் வந்திருக்க? ஐயா தானாக்கா, அந்த குடும்பம் ஏன் கேட்கீங்க? அவள் அரிசி மாவில் கேக் செஞ்சால, அது கருகி போய் சட்டியோடு ஒட்டிக்கிச்சு வரமாட்டேங்குது. ஆனால் வெளியே காமிச்சு காமிச்சு தெரியுதாக்கா? ஐயோ பாவம் பெரிய பொண்ணு அவ. ஏ தானா, என்ன சொல்றீங்க? அந்த பிள்ளை அரிசி மாவுல கேக் செஞ்சிச்சா? அட ஆமாக்கா, அந்த பிள்ளைக்கு உண்மையிலே கேக்கே செய்ய தெரியாதா? ஆனா இங்க சவால் விட்டு போயிருச்சு. போய் அங்க கடையில பார்த்தா இவனுக்கு பொருளை ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு இருந்தாரா. எனக்கு அது தெரிய போய் நான் இவட்ட சொன்னேன். இவன் என்ன பண்ணா, அரிசி மாவு எடுத்து வைக்கிற மாதிரி வச்சுட்டு மைதா மாவுக்கு வச்சுட்டா. அந்த ஊம்பிட்ட தெரியாம அரிசி மாவுக்கு வச்சு அரிசி மாவுல கேக் செஞ்சிருப்பா போல. அட கொடுமையே, இப்படி இல்லாம ஒரு பொம்பளை இருக்கும்? அட அதை விடுங்க தானாக்கா, நீங்கள் சத்யாவை கூப்பிடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டுவோம். என்னம்மா? ஐயா கேக்கு பெரிய மனத்தே, இது எனக்கா? ஆமா சத்யா, பெரிய மனத்தே, இது உனக்கா செஞ்சு கொண்டு வந்திருக்கா. ஐயா ஜாடி, இந்த கேக் முழுசா எனக்கு மட்டும்தான், நான் யாருக்குமே கொடுக்க மாட்டேன். ஏன் சத்யா, எனக்கும் கொஞ்சம் கொடுக்கல? பாருங்க சத்யா, மாறிது. இந்த கேக் எல்லாருக்கும் தான், ஆளுக்கு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. வா சத்யா, அந்த கேக்கை வெட்டி நீயே உன் கையால் ஆளுக்கு ஒரு பீஸு கொடு. அந்த வரண்டே. சரி, எல்லாரும் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பார்த்து கேக் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேவா? கேக் சூப்பர், வேற லெவல் போங்க. ஆமா தேவியத்தையும் கேக் செய்யறத சொன்னாங்க, அவங்க ஆளையே காணோம். தேவியத்தை தானே, அந்த பின்னாடி வாரா பாரு, அவளே கேளு. என்ன தேவி, கேக்குங்க நீ மட்டும் வந்திருக்க? நாங்க பெரிய பொண்ணு கேக்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டோம், சூப்பரா இருந்துச்சு. உன் கேக்கே கொண்டா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்றோம். அந்த கேக்கை தின்னா நீங்க குடும்பத்தை ஆஸ்பத்திரி தான் கிடக்கணும். அப்புறம் உங்களுக்கு சேர்த்த நான் தான் செலவழிக்கிற மாதிரி இருக்கும். என்ன தேவி, வாய்க்குள்ளே முடங்கிட்டு இருக்க? கேக் செஞ்சியா இல்லையா? ஐயோ தனக்கா, கேக்கெல்லாம் செஞ்சே பார்த்துக்கோங்க. ஆனா கேக்கு சூப்பரா இருந்துச்சா, அதனால என்னை அறியாம நானே மொத்த கேக்க அங்கேயே உட்காந்து சாப்பிட்டேங்க. சாரி, நீ மன்னிச்சிருங்க. சரி சரி, நான் நம்பிட்டேன். ஐயோ தனக்கா, நிஜமா தான் சொல்றேன், கேக் சூப்பரா இருந்துச்சு. நீங்க வேணா பெரிய பொண்ணை கேட்டு பாருங்க, கேக் நல்லா வந்துருச்சு. அதான் நம்பிட்டேன்னு சொல்றேன் தேவி, விடு. ஆமா பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு துண்டு பீஸ் எடுத்துச்சீங்களா இல்லையா? அட, நீ தான் ஒரு கேக்கை முழுசாக சாப்பிட்டு வந்து நிற்கிறியே, உனக்கு அதுக்கு ஒரு துண்டு கேக்கு? ஐயோ, ஒரு தடவை சாப்பிட்டு